எனது அருமை யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நாட்களாக எனக்கு ஆதரவு தந்துள்ளீர்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வேண்டுகிறேன். இன்றைய நாளுக்கான குறள் என்னவென்றால், வாய்மையின் இரண்டாவது குறள். வாய்மை என்ற தலைப்பில் இரண்டாவது குறள். இந்த குறளை முதலில் கூறுகிறேன். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்குமெனில் என்பது இந்த குறள். இந்த குறளுக்கான விளக்கம் என்னவென்றால், ஒரு பொய் கூட குற்றமற்ற ஒரு நன்மையை செய்யுமாகில் அது வாய்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏனெனில் அந்த பொய்யால் யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. அதே சமயத்தில் நல்லது நடக்கும் எனில் அந்த பொய்யை கூட வாய்மையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதன் மூலமாக அவர் தெரிவிப்பது என்னவென்றால், நாம் சொல்லுவது பொய்யாக இருந்தாலும் அது ஒரு நன்மை தரும் என்றால் அதற்கு நாம் பயப்படக்கூடாது, துணிந்து பொய்யை கூட கூறலாம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். ஏனெனில் அந்த நன்மை என்பது இருக்கிறதே, அந்த ஒரு காரணத்திற்காக அந்த பொய்யை நாம் கூறலாம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அத்தகைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாமும் அவ்வாறு பொய்யாக பேசலாம். அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. ஏனெனில் அதனால் ஒரு நன்மை தான் விளையப் போகிறது. எனவே தான் அத்தகைய காரியங்களை செய்யலாம் என்று கூற வருகிறார் வள்ளுவர். எனவே அதனை நாம் உணர்ந்து அவர் சொல்லுக்கேற்றவாறு அத்தகைய வாய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.